அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி சிக்கன் அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு லன்ச்சுக்கு அம்மா அதுவும் அப்புறம் வந்துட்டு ரைத்தாலாம் செஞ்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 கேஜி நாட்டுக்கோழியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லி, அப்புறம் அரை ஸ்பூன் வந்துட்டு சீரகம், அப்புறம் அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அதோட 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். இதை போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், கருவிடக்கூடாது. அது கூட கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கின அப்புறம் வந்துட்டு தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். அது ரெண்டுமே நல்லா வதங்கின அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அதை போட்டு அதான் நம்மளோட ஸ்பைசஸ், அதை நல்லாவே கூல் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயும் மிச்சம் இருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து இது வந்து ஒரு கைப்பிடி அளவே போட்டுக்கோங்க. இதில் இன்னொரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, அப்புறம் 3லேருந்து 4 பச்சை மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு. இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் செஞ்சது. அப்புறம் மிளகாத்தூளும் வீட்டில் செஞ்சதே சேர்த்துக்கிட்டா பெஸ்ட்டு. இதிலோட சேர்த்து அப்படியே வந்து நம்ம கறியையும் போட்டுடலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு இன்னும் கொஞ்சோண்டு உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அதை வந்து பிரட்டி விட்டால் நல்லா வந்துடும். அப்புறம் விசில் போட்டு 6லேருந்து 7 விசில் போட்டு வச்சிங்கன்னா செம்மையாக கறி குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.